வணக்கம் நண்பா நண்பி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சகு ஃபினான்ஸ் தமிழ். நான் உங்கள் சகு. ஹெச்சியில் ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஷிப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, ஹெச்சி ப்ராடக்டை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, ஹெச்சியில் அதிகமாக விற்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஹெச்சி ஆடு. ஆனால் பலருக்கு ஹெச்சி ஆட்ஸை எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, அல்லது பணம் நிறைய செலவாகிடுமோன்னு பயமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஹெச்சி ஆட்ஸை A to Z பார்க்க போகிறோம். ஸோ இந்திய ப்ராடக்ட்ஸுக்கு எப்படி லாபகரமாக விளம்பரம் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுசாக கற்றுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹெச்சி ஆட் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். ஸோ ஹெச்சியில் தினமும் லட்சக்கணக்கான புதிய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகுது. ஸோ உங்கள் ப்ராடக்டை இந்த கூட்டத்தில் தனியாக தெரியணும்னா ஆட்ஸ் ஒரு முக்கியமான டூல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அதிக விசிபிலிட்டி. ஆட்ஸ் மூலமாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரெண்டாவது புது கஸ்டமர்ஸு. உங்கள் ப்ராடக்ட்ஸை தேடுறது புது கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஆட்ஸ் போகும். ஸோ விற்பனை அதிகரிக்கும். சரியான ஆட்ஸை ரன் பண்ணால் உங்கள் சேல்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது உங்கள் முதல் சேல்ஸை வேகப்படுத்தவும் தொடர்ந்து சேல்ஸ் பண்ணவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ ஹெச்சி ஆட்ஸ் எங்கே இருக்குது நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்கள் ஹெச்சி செல் டேஷ்போர்டுக்கு போங்க. இடது பக்கம் மெனுவில் மார்க்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹெச்சி ஆட்ஸ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ஹெச்சி விளம்பரத்துக்கான ஹப்பு. ஸோ இப்படி தான் நீங்கள் அங்கே போகணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்க போகிறது ஹெச்சியில் 2 வகை ஆட்ஸ் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்சியில் ஆடை போடும்போது 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஹெச்சி ஆட்ஸு ஆன்சைட் ஆடு, அப்புறம் ஹெச்சி ஆஃப்சைட்ஸ் ஆடு. இது ரெண்டும் பார்க்க போகிறோம். இது ஹெச்சி வெப்சைட்டு மற்றும் ஆஃப்சைட்லேயே உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ கஸ்டமருக்கு ஹெச்சியில் ஏதாவது ப்ராடக்ட் தேடும்போது உங்கள் ஆடை அவங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் தேடினீங்கன்னா, ஸோ ஹெச்சி சர்ச் டூலில் ப்ராடக்ட் தேடினீங்கன்னா அந்த ஆட்ஸ் நீங்கள் ஆடை போட்டுறீங்கன்னா அது காட்டும் கஸ்டமருக்கு. அப்புறம் மூணாவது நீங்கள் ஒரு டெய்லி பட்ஜெட் செட் பண்ணலாம். யாராவது உங்கள் ஆட்ஸை கிளிக் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டெய்லி பட்ஜெட் ஒன்று செட் பண்ணுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஆட்ஸை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பேப்பர் கிளிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது ஹெச்சி ஆஃப்சைட் ஆடு. நம்ம சொன்னோம்ல, ஸோ ஹெச்சியில் ஆட் 2 வகைன்னு சொல்லிட்டு, ஒன்று ஹெச்சி ஆடு ஆன்சைட் ஆடு அண்ட் ஆஃப்சைட் ஆடு. ஸோ ஆஃப்சைட்ஸ் ஆட்ஸில் என்ன எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்ஸ் கூகுள் சர்ச்சு, கூகுள் ஷாப்பிங்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, பின்ட்ரெஸ்ட்டு போன்ற வெளியில் இருக்கிற தளங்களுக்கு, அதாவது வெளியில் இருக்கிற வெப்சைட்ஸுக்கு உங்கள் ப்ராடக்டை காட்டும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்ட தேவையில்லை. சேல்ஸ் நடந்தால் மட்டும் ஹெச்சி ஒரு % கமிஷன் எடுக்கும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 12% இல்லைன்னா 15% இருக்கும். அடுத்தது இது புது செலருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் செலவழிக்காமலேயே உங்கள் ப்ராடக்டை வெளியில் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சேல்ஸ் லிமிட்டை தாண்டிய பிறகு தான் இது மேண்டட்ரியாக இருக்கலாம். ஸோ ஆனால் ஆரம்பத்தில் இது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இந்த வீடியோ ஹெச்சி ஆடை பற்றி தான் முக்கியமாக பேச போகிறோம். ஸோ ஹெச்சி ஆட் செட்டப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஹெச்சி ஆட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி பட்ஜெட் செட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் முடிவு பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்த பட்ஜெட்டு, உதாரணத்துக்கு $1 அதாவது ஆரம்பிக்கலாம். நீங்கள் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் பட்ஜெட்டை மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டாவது லிஸ்டிங்கை தேர்ந்தெடுங்க. ஸோ அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் விளம்பரம் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் பெஸ்ட்டு செல்லரை தேர்ந்தெடுங்க, அதாவது பெஸ்ட்டு ப்ராடக்டை தேர்ந்தெடுங்க. எந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஃபோட்டோஸு, நல்ல டிஸ்கிரிப்ஷனு, நல்ல ரிவ்யூஸ் இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. ஸோ ரிவ்யூஸ் இல்லைனாலும் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அந்த ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் அதாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், லெட்ஸ் ஹெச்சி சூஸ் மை லிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆரம்பத்தில் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதாவது ஹெச்சி ஆட்டோமேட்டிக்காக எந்த பெஸ்ட் ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணுவோம் ஆடுக்கு. ஸோ அப்படி இல்லைனாலும் சூஸ் யுவர் ஓன் லிஸ்டிங்கை நீங்கள் கொடுங்க, நீங்களே வந்து லிஸ்டிங்கை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கூட பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கீவேர்ட்ஸுங்க. ஹெச்சியில் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன தேடினா உங்கள் ப்ராடக்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கீவேர்ட்ஸை பயன்படுத்துங்க. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் டார்கெட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கு அண்ட் மேனுவலு. ஸோ ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் ஹெச்சி தானாகவே உங்கள் லிஸ்டிங்கிலிருந்து கீவேர்ட்ஸை எடுக்கும். ஆரம்பத்தில் இது ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் மேனுவல் டார்கெட்டிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே கீவேர்ட்ஸை ஆட் பண்ணணும். இதை நெகட்டிவ் கீவேர்ட்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கோல்ட் பிளேட் ஜுவல்லரி விற்கிறீங்க. ஸோ பியூர் கோல்டு ஜுவல்லரின்னு யாராவது தேடினா உங்கள் ஆட்ஸ் வரக்கூடாதுன்னா பியூர் கோல்டுங்கிறத நெகட்டிவ் கீவேர்ட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணலாம். இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து என்ன கீவேர்டுக்கு உங்களுக்கு போகணுங்கிறத வந்து அது டைரெக்ஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது அவ்வளோதான். இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா 4வது ஸ்டெப்பு நீங்கள் ஹெச்சியை தொடங்கலாங்க. ஸோ இது எல்லா செட்டிங்கும் நீங்கள் சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஹெச்சி ஆட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்ஸ் போட்டால் மட்டும் போதாதுங்க. ஸோ அது தினமும் நீங்கள் வந்து மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து மானிட்டரிங் பண்ணணும். அனலிட்டிக் செக் பண்ணுங்கள். ஹெச்சி ஆட் பேஜில் வந்து உங்கள் ஆட்ஸோட வியூஸு, கிளிக்ஸு, காஸ்ட்டு, சேல்ஸ் போன்ற வந்து எல்லா வந்து டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு மற்றும் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மனசில் வச்சு ஆட்ஸை ரன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் எவ்வளோ காஸ்ட், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டிங்க, அதுக்கு அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனதோட காஸ்ட்டு, ஸோ ப்ராஃபிட்டு, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சு ஆட் ரன் பண்ணுங்கள். ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்டுங்க அடுத்தது. அதாவது ROASன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பணம் செலவழித்து எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு நீங்கள் இது காட்டும் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் உங்களுடைய ஆட்ஸை. ஸோ இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு 20 to 30 days வரைக்கும் ரன் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். அதாவது ஆட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத கீவேர்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத லிஸ்டிங்கை அட்வர்டைஸ்லேருந்து நீங்கள் நீக்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஒரு மந்த் நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். ஒருவேளை எந்த ஆடுமே வேலை செய்யலைன்னா உங்கள் ப்ராடக்ட்டு, ஃபோட்டோஸு, டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட்டும் அதிகமாகலாம். ஒரு ஆடு நல்லா போய் லாபம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம். நீங்கள் எப்போ அதிகப்படுத்தலாம் அப்படின்னா இதை இப்போ பண்ணணும். நீங்கள் எப்போவாவது உங்கள் ஆடு வந்து நல்லா போயிட்டு, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போது. ஆனால் ஒரேடியாக அதிகப்படுத்திடாதீங்க. ஸோ அது வந்து மேபி உங்களுக்கு வந்து ஒரு லாஸில் கூட போய் முடியலாம். ஸோ அதனால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெச்சிஆரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்க்கலாம், நிறை குறைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோஸு, அதாவது நிறைகள் என்னென்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உடனடி விசிபிலிட்டி கிடைக்கும். அப்புறம் புது கஸ்டமர்ஸும் வந்து கிடைப்பாங்க நிறையா. சேல்ஸும் நல்லா கிடைக்கும். இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரோஸு. ஸோ கான்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது குறைகளை, பணம் ரொம்ப செலவாகும். ஸோ லாபகரமாக ரன் பண்ணலைன்னா நஷ்டம்தான் வரும். ஸோ அதெல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. சில நேரம் வந்து ஹெச்ஆர்ஸ் ரன் பண்ணும்போது அது நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது சரியான பிளான் இல்லாமல் நீங்கள் ஆட்ஸ் போட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சு தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஸோ அதை வந்து மறக்காமல் செய்யுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ Etsy என்பது உங்கள் ப்ராடக்டை கஸ்டமருக்கு கொண்டு சேர்க்குற ஒரு சக்தி வாய்ந்த டூல்ஸ் தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ராஃபிட் வர்ற மாதிரி யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ குறைந்த பட்ஜெட்டில் ஆரம்பிங்க, சரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், தினமும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதாங்க. ஸோ எனக்கு என்னுடைய பர்சனலாக நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ என்னென்னா வந்து நீங்கள் Etsy ஆட் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அது யாருக்கிட்ட பட்ஜெட் இருக்கோ நீங்கள் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி படிச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் வந்து ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் யாராருக்கு சொல்கிறேன்னா, யாராருக்கு பட்ஜெட் இல்லையோ கண்டிப்பாக அவங்க Etsy ஆட் ரன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பட்ஜெட் இல்லாத சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது பட்ஜெட் வாங்கி போட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்கன்னா அது ரிஸ்க்கு தான் உங்களுக்கு. ஸோ யாருக்கு பட்ஜெட் இருக்கிறவங்க ஃப்ளெக்சிபிளாக அவங்களால முடியும், லாஸும் அவங்களால ஏற்றுக்க முடியும், என்னால் ப்ராஃபிட்டும் ஓகே, எனக்கு லாஸ் இருந்தால் கூட ஓகே, அதை என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க மட்டும் வந்து Etsy ஆட் ரன் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய பர்சனல் கன்சர்ன் உங்களுக்கு. ஸோ Etsy ஆடு தான் ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து ஆர்கானிக்காகவும் வந்து ரிசல்ட்டு கொண்டு வரலாம் Etsy சேலுக்கு. அதுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆர்கானிக்காகவே வந்து ரேங்கிங் கொண்டு வரலாம். கிராஜுவலாக நீங்கள் லிஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை சேல்ஸ் வரும் வித்தவுட் ஆட்ஸும். ஸோ இது வந்து மேபி நீங்கள் பட்ஜெட் இருக்குது, எங்களால் வந்து ப்ராஃபிட் லாஸ் ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த Etsy ஆட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய வந்து ஒரு சின்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சக்கு ஃபைனான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சக்கு. தேங்க்யூ.